ஒரு சில பேர் மட்டும் இந்த தப்பை செஞ்சுட்டு வந்து மறைக்கிறதுக்காக இந்த மூடிலாம் போட்டு மறைப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு மூடியை தான் வந்து இப்போ திமுக கையில் எடுத்திருக்குன்னு நினைக்கிறேன். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. அவை நாகரிகம் இல்லை, சினிமா பாணியில் இருக்குது, அவை நாகரிகம் இல்லை, இது வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, விஜய் அவர்கள் இப்படி செய்தது தவறு என்றால் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. விஜய் அவர்கள் இப்படி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சபாநாயகர் இல்லையா, அவர்கிட்ட இப்படி நான் செய்யலாமா அப்படின்னு அந்த பெர்மிஷனை கேட்டு செய்வார். அது ஒரு ஆர்டிக்கலில் அது வருது. அவங்கள்ட்ட கேட்டு இங்கே என்ன வேணாலும் நீங்கள் பண்ணலாம் அப்படின்றது அவரோட பெர்மிஷனோட. பட் ஆனால் கொஞ்சம் வருஷம் முன்னாடி நம்ம திரு தனபால் அவர்கள் அப்போ வந்து அவை தலைவராக இருந்தார். அப்போது இந்த திமுக காரங்க அடங்காமல் கத்தி இவர் கூச்சல் போடுறாரு, தயவு செஞ்சு உட்காருங்கன்ட்டு அவரை கொஞ்சம் கூட மதிக்காமல் அவை நாகரிகம் இல்லாமல் அந்த பேப்பர்லாம் கிழிச்சு போட்டு வந்து அவையரே வந்து சேரை விட்டு ஏந்திரிக்கிட்டு அந்த சேரில் இவங்க உட்காந்து எவ்வளோ அட்டூழியம் பண்ணீங்க. அப்போ எங்கே போணுச்சு அவை நாகரிகம் எனக்கு தெரியல. அதை விட ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் இருக்காங்க இல்லையா, அவங்கள கீழே தள்ளிவிட்டு அவங்க சேலையை கிழிச்சு இப்படிப்பட்ட அட்டூழியங்கள்லாம் பண்ணது தான் அந்த திமுக. இதெல்லாம் நான் சொல்லலை, ஃபேக்டை வேணால் செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஹிஸ்ட்ரியில் இருக்குது, சட்டசபை குறிப்பில் இருக்குது. இப்படி ஒரு அவையை எப்படி பயன்படுத்திக்கணும்னு தெரியாமல் பல எம்எல்ஏக்கள் 1 2 3 ஸ்டார் பல அந்த திமுக நிர்வாகிகள் இந்த சாலையோரம் இந்த மேடை போட்டு பேசுகிறங்கிற பேச்சில் எவ்வளோ அவதூறு பேச்சுக்கள். அதுவும் இப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் வந்துட்டு அவை நாகரிகத்தை பற்றி பேசுகிறத நினச்சாதான் தமிழ்நாட்டு மக்கள் கேளிக்கையும் கிண்டலுமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாருப்பா அது அவை நாகரிகத்தை பற்றி பேசுகிறது, நீங்களா, உங்களுக்கு அவை நாகரிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டு மொத்தத்தில் நமக்கு தெரிஞ்ச வரைக்குமே இந்த அவை நாகரிகத்தை பற்றி பேசுகிறதுக்கு இவங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு எனக்கு உண்மையாகவே தெரியல. ஏன்னா அவையில் என்ன பேசணும்னு உங்களுக்கு தெரியாது, எப்படிலாம் பேசணும்னு உங்களுக்கு தெரியாது. வார்த்தையை அதை ஸ்லோ மோஷன்லாம் போட்டு காமிச்சாங்க 2 நாளைக்கு முன்னாடி. அப்போ என்ன வார்த்தையை உங்கள் எம்எல்ஏஸ் ஒருத்தவங்க 2-3 பேர் சொன்னாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? அவை நாகரிகத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா? உண்மையாகவே சிரிப்பு தாங்க வருது. அவை நாகரிகத்தை பற்றி பேசுகிறாங்களாமா. முதல்ல போய் ஆர்டிக்கல் படிங்க. எப்படி வந்துட்டு சபாநாயகர்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டு ஒரு விஷயத்தை செய்யணும்னு கேளுங்க. அதாவது நீங்கள் நினச்சா கூட வந்து ஒரு எம்எல்ஏ போஸ்டிங் வந்து ரிசைன் பண்ண முடியாது, சபாநாயகரோட ஒத்துழைப்பு வேணும். அதெல்லாம் ஆர்டிக்கலில் இருக்குது. தயவு செஞ்சு ஆர்டிக்கல்லாம் போய் படிங்க. இப்படி படிக்காமல் வந்துட்டு அவை நாகரிகத்தை பற்றி நீங்கள் தாவேக்காவை கம்பேர் பண்ணிங்கன்னா சிரிப்பு வருது. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்துக்கலாம்.